ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு இதை நல்லா கழுகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது வந்து எதுக்காக சேர்க்குறேன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. இப்போ நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காய் விருப்பம் இல்லைன்னா காய் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக வச்சிடலாம். விருப்பப்படுறவங்க விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்க்கலாம். வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். அதை பொடியாக கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிட்டு தோலையும் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் 1 தான் சேர்த்துக்கிறேன், குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, அரிசி, துவரம்பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது வந்து நான் 2 10 ரூபா பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு டைம் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ எங்கிட்ட ட்ரையான கருவேப்பிலை தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகாயோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த டைம்லேயே நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளரிக்காயும் இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டைரெக்டாக அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் இந்த காய்கறிகள் சேர்க்கறதுனால இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு காயை ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னாவே காய் நல்லா வெந்துடும். இந்த டைமில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு தேவையான அளவு. அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா காய் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, அரிசி இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொதி வரும்போது நமக்கு நல்லா திக்காகும். இப்போ நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தயிரை வந்து ஆட் பண்ணிடலாம். தயிர் சேர்க்கும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரக்கூடாது. லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா
லைட்டாக நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நுரைச்சி வரணும். அது கார்னரில் வந்து லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் லைட்டாக இல்லாட்டி நுரை கட்டிகிட்டு இருக்கும். அந்த டைம்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி வதக்கி விட்டு தான் வேக வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ தயிரை சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போது தெரியும் நல்லா நுரைச்சிட்டு அப்படி இருக்கிறது. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா போதும். கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்ப. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான மோர் குழம்பு வந்து ரெடி. இப்போ நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.